எப்படி இருக்கு கிச்சு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடு அப்போ. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே பிரதர்ஸ் 2020 சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சொரக்காய் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சொரக்காய் பாயாசம் செய்கிறதுக்கு சொரக்காயை தோல் நீக்கி விதையை நீக்கி இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 லிட்டர் பாலும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து வச்சுருக்குறோம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கலந்துருக்கேன். கலந்து இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இந்த சொரக்காயை ஃபுல்லாக நல்லா துருவி வச்சுக்கலாம். பேனில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வறுத்தாச்சு. இப்போ வறுத்த முந்திரி எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போது இந்த துருவின சொரக்காயை அதே பேனில் தேவையான அளவு நெய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த நெய்யே போதுமானது. இந்த நெய் கூட துருவி வச்சுருக்கிற சொரக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் திக்னஸாகவும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ சொரக்காய் நல்லாவே வறுத்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் பூ, துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதையும் இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாயாசத்துக்கு நான் இந்த ஸ்பூன்ட்டு 6 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் சீனி. இதை இந்த பால் கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரவும் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த சொரக்காயை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னு தோணுது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. இப்போது இந்த டைமில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான சொரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.